வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செய்தியாளர்கள் மீது கொடூர தாக்குதல். சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கண்டித்து ஆற்காட்டில் ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 செய்தியாளரை 3ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதிலும் நடிகர் விஜய் அவர்களினுடைய ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சோளிங்கரிலும் அங்கிருக்கிற தனியார் திரையரங்கிலே ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அப்பொழுது செய்திகளை சேகரிப்பதற்காக அங்கே செய்தியாளர்கள் செல்கிறார்கள். ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்படுகிறது. அங்கே எம்எல்ஏ அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். படம் முடிகிறது. எம்எல்ஏ வெளியே வருகிறார். செய்தியாளர்கள் எல்லாம் தங்களுடைய மைக்கு, அவருடைய செய்தி சேனல்களுடைய மைக்குகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு வெளியிலே நிற்கிறார்கள். எம்எல்ஏ வருகிற பொழுது, அன்னே உங்களுடைய தலைவருடைய ஜனநாயக படம் எப்படி இருக்கிறது, அது எந்த கருத்தை சொல்லுகிறது, அந்த படத்துடைய கருத்தாக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். உண்மையான ஒரு ஜனநாயகவாதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி என்ன செய்தார்கள்? உன்னுடைய காதலை கூட்டு கொண்டு போய் படம் பார்த்தியே, அது எப்படி இருந்ததா என்று கேட்டார்கள். இல்லது உன் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சீட்டு கொண்டு போய் உள்ளே வைத்து அமர வைத்து திரைப்படம் பார்த்து வந்தாயே, அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்றா கேட்டார்கள். எதுவுமே கேட்கவில்லையே. ஜனநாயக திரைப்படம் என்ன கருத்தை, செறிவை அது வெளிப்படுத்துகிறது என்பதை தானே கேட்டார்கள். அதற்கு ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு மரியாதைக்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு என்று சொல்லப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர், செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டியதுதானே. பேசுவதற்கு கூட ஒழுக்கமில்லாத, பேசுவதற்கு தெரியாத அந்த எம்எல்ஏ செய்தியாளர்கள் கொண்டு வந்த மைக்குகளை எல்லாம் தட்டிவிட்டு அங்கே ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்திலே சில செய்தியாளர்கள் கேமராக்களை ஆன் பண்ணி கொண்டு இப்பொழுது எம்எல்ஏ பேச போகிறார் என்று ஆர்வத்தோடு காத்திருந்த செய்தியாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம். அனைத்து மைக்குகளையும் தட்டி கீழே தள்ளுகிறார். அதை பதிவு செய்து கொண்டிருந்த சில செய்தி சேனல்கள், செய்தியாளர்கள் அதை வலைத்தளங்களிலே சில சேனல்களில் வெளியிடுகிறார். இதை வந்தவுடனே எம்எல்ஏ அவருடைய தம்பி தனஞ்செழியன் என்பவர் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல முக்கியமா கேள்வி கேட்டது யாருன்னு சொன்னா, ஒரு யூடியூப் சேனல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிற சிவா. அவர் ஒரு ஸ்டுடியோவும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் சோளிங்கரில். அவர் தான் கேள்வி கேட்கிறார். உடனே அதை மைக்கை தட்டிவிட்டு அவரை தாக்கும் வண்ணமாக அவர் நடந்து கொண்டார். இதை படம் பிடித்து அதை ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். அதை சேனலிலும் வெளியிட்டார்கள், யூடியூப் சேனலும் வெளியானது. உடனே தனஞ்செழியன் அந்த சேனலை செய்தி எல்லாம் பார்த்துவிட்டு சிவாவை போனில் மூலம் தொடர்பு கொண்டு, உன்னை ஒழித்து கட்டி விடுவேன், நீ இந்த சோளிங்கரில் நடமாட முடியாது, உன்னை கொலை செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்டி இருக்கிறார். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீ போய் ஒரு பதிவிட வேண்டும். என்ன பதிவு செய்யணும்? எம்எல்ஏ தாக்குதலோடு கையை தூக்கவில்லை, அவர் தமாசாகத்தான், விளையாட்டாகத்தான் கையை தட்டிவிட்டார். அது தமாசாக தட்டிய அந்த மைக்குகள் எல்லாம் கீழே விழுந்தது. அதனால இது திட்டமிட்ட செயல் கிடையாது, அவர் கோபமாக நடந்து கொள்ளவில்லை என்று செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டி இருக்கிறார். சரி, சண்டை வேண்டாம் என்று நினைத்த சிவா அவர்கள் உடனே அதுக்கு மறு செய்தி வெளியிடுகிறார் இன்ஸ்டாகிராமில். என்ன சொல்றார்? அவர் எம்எல்ஏ அவர்கள் தமாசாக, விளையாட்டாகத்தான் அந்த மைக்குகளை தட்டிவிட்டார், அவர் வேண்டுமென்று இதை தட்டிவிடவில்லை என்று சொல்லி பயந்து போய் கொலை மிரட்டல் விடுத்ததனால உயிருக்கு பயந்து அவர் இன்ஸ்டாகிராமிலே மீண்டும் ஒரு மறுபதிவை செய்கிறார். உடனே மறுபதிவு செய்த உடனே, நீ இன்ஸ்டாகிராமில் மட்டும் மறுபதிவு செய்துவிடக் கூடாது, இந்த பதிவை உன்னுடைய சேனல், யூடியூப் சேனலும் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் எம்எல்ஏ தம்பி தனஞ்செழியன். உடனே இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிவிட்டது. இது நீ செய்யலன்னு சொன்னா நாங்கள் உடனே உன்னையும் உன் அலுவலகத்தையும் உன் ஸ்டுடியோவையும் அடித்து உடைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இவர் காலதாமதம் செய்ய செய்ய உடனே நேரடியாகவே தனஞ்செழியன் தன் குண்டர்களோடு அந்த ஸ்டுடியோவுக்கு செல்கிறார். என்னையா கொலை குற்றமா பண்ணிட்டான் தனஞ்செழியன், சிவா என்ன தவறா கேள்வி கேட்டான், காதலியை கொண்டு போய் ஜனநாயக படத்தை பார்த்தாயே எப்படி இருந்ததா என்று கேட்டார். என்ன கேட்டார்? என்னையா கேட்டாரு? ஒண்ணுமே கேட்கல. என்னங்க அந்த செய்தியினுடைய கருத்தாக்கம், இந்த படத்துடைய கருத்தாக்கத்தை கேட்டார். உண்மையான எம்எல்ஏ அது பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் நீ மைக் உடைக்கிற,
மைக்கு ஏன் கீழே தள்ளுற? எம்எல்ஏ இடத்துல தவறான கேள்வி ஒண்ணு கேட்கவில்லையே. அப்படி கேள்வி கேட்ட ஒரு சிவா என்கிற ஒரு யூடியூப் சேனல்காருடைய கடைக்கு சென்று அவருடைய ஸ்டுடியோவை ஏன் அடித்து உடைக்கிற? அந்த இடத்திலேயே தினகரன் ரிப்போர்ட்டர் அரங்கநாதன், அங்கே கல்யாணம் சுந்தரம் என்ற இரு பத்திரிகை நண்பர்களும் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிறார்கள். அங்கே கடையை உடைக்கிறார், சிவாவை அடிக்கிறார். அங்கே அனைத்து பொருட்களும் நொறுக்கப்படுகிறது. உடனே இதை அங்கிருந்த கல்யாண சுந்தரம், அரங்கநாதன் என்கிற பத்திரிகையாளர்கள் அதை வீடியோவாக படம் பிடிக்கிறார்கள். சிவாவை அடித்து அவருடைய கடையை ஒடித்தது மட்டுமல்லாமல் அரங்கநாதன் தான் இதுக்கு முக்கியமான ஆளு. வீடியோ படம் எடுக்கிறான். அங்க கல்யாண சுந்தரம் தான் வீடியோ படம் எடுக்கிறான். இதையெல்லாம் ஒளிபரப்பு பண்ணினால் என்னுடைய இந்த எம்எல்ஏ பதவி கூட பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், என்னுடைய பெயர் கெட்டு போகிடும் என்று சொல்லி இன்னும் அவருடைய குண்டர்களும் அங்கே செய்தி சேகரித்த அரங்கநாதனை கண்டாபின்னமாக அடித்து நொறுக்குகிறார்கள். கல்யாண சுந்தரத்தை கீழே தள்ளி உதைக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் செய்த அட்டுழியத்தை, நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை, நீங்கள் பேசின அக்கிரம சிந்தனையோடு பேசின வார்த்தைகளை அவர்கள் படப்பிடித்தார்கள். இதை படம் வெளியாச்சுன்னா இது பெரிய அம்பலமா ஆயிடும், நம்முடைய பதவியை போயிடும் என்று பயந்து போன இந்த எம்எல்ஏ அவனுடைய தம்பி தனஞ்செழியன் அங்கே கல்யாண சுந்தரத்தை தாறுமாறாக தாக்குகிறார். அங்கே படம் சேகரித்துக் கொண்டிருந்த, செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த அரங்கநாதனை அவர்கள் தாறுமாறாக தாக்குகிறார்கள். தாக்கியதுல மிக படுகாயம், ரத்தம் கொட்டுகிறது. அவர்கள் மனதில் ஈரமில்லாத அந்த தனஞ்செழியனும் ஒரு குண்டர்களும் துடிக்க அவர்களை கீழே தள்ளி அடிக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த அக்கம் கடைக்காரர்கள், பொதுமக்கள் ஓடி வந்து, ஏன்பா இவர்களை இப்படி தாக்குகிறீர்கள்? அவர்களை விலக்கி விட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அரங்கநாதனை, உயிருக்கு போராடி கொண்டிருந்த கல்யாண சுந்தரத்தை அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்கே நடந்த சம்பவம் என்ன தவறு செய்தார்கள் செய்தியாளர்கள்? தாக்குவதற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதா? தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தம்பி தனஞ்செழியன் செய்த இந்த அநியாய கேடுகள் எப்படி அந்த இடத்துல அரங்கேறிக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ஆட்சியில இப்பொழுது நம்முடைய ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் பல காரியங்களை சொல்லிட்டு வராரு. பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் உண்மையை எழுதுகிற பொழுது, பத்திரிகையாளர்கள் உண்மை சம்பவத்தை அவர்கள் படம் பிடித்து செய்தியாக வெளியிடுகிற பொழுது, யாராகிலும் அரசியல்வாதிகளோ தனிப்பட்ட நபர்களோ அவர்களை தாக்கினால் இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார், உறுதியளித்திருக்கிறார். செய்தியாளர்களை தாக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபிலனும் அவருடைய தம்பி தனஞ்செழியனும் அவரோடு சேர்ந்த குண்டர்களும் இப்பொழுது செய்தியாளர்களை தாக்கி இருக்கிறார்களே, ஏன் மௌனம் காக்கிறது தாவேக அரசு? ஏன் மௌனம் காக்கிறது மாவட்ட காவல்துறை? ஏன் மௌனம் காக்கிறது தாவேகானுடைய உண்மை தொண்டர்கள்? இதை கேட்க வேண்டியதுதானே? ஏன் கேட்கறதுக்கு வாயில்ல? ஏன் கேட்கறதுக்கு மௌனம் சாதிக்கிறது காவல்துறை? ஏன் கேட்பதற்கு மௌனம் சாதிக்கிறது தொண்டர்கள்? ஏன் கேட்பதற்கு மௌனம் சாதிக்கிறது மற்ற கட்சிக்காரர்கள்? ஏனென்று சொன்னால் நாதியற்று கிடக்கிற இந்த செய்தியாளர்களுக்கு யாரும் வர மாட்டார்கள். செய்தியாளர்களுடைய கோரிக்கைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் அலட்சியமாக இந்த செய்தியாளர்களையும் செய்தி சேகரித்து இந்த மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்கிற இந்த பத்திரிகையாளர்களுக்கு நாதியற்று கிடப்பதினால் இவர்கள் கிடப்பிலே விடப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று எச்சரிக்கிறோம், இனி நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் எல்லாரும் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடுவோம். சீக்கிரத்தில் இந்த காரியத்திற்கு, இப்பொழுது நடந்திருக்கிற அந்த சோளிங்கரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டுமாக பல சங்கங்கள், எங்கள் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பத்திரிகையாளர் அனைத்து சங்கங்களையும் கூட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்கிறோம். அதனால் இங்க மாவட்ட காவல்துறை, அதே போல நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சம்பவத்தில் தலையிட வேண்டும். தலையிட்டு தாக்கிய இந்த குண்டர்கள், தாக்கிய இந்த வஞ்சகர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்கள் சங்கம் சார்பாக போராட்டம் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து